ஹலோ ஒன் அண்ட் வெல்கம் ஆச்சு. ஸோ இந்த என்ன பார்க்க போறோம்னா ஆப்வியஸ்லி நம்ம சாய்பியங்கரோட 60 இன்ச்சி சாங்கான ரதிமா இதோட மியூசிக் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரதிமாவோட ஆடியோ சாங்கோட ரியாக்ஷன் வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு இந்த லான்ச் ஈவெண்ட்னு சொல்லிட்டு நடந்துச்சு ரதிமா சாங்க்கு. ஸோ அந்த டைம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், லைஃப் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தேன், எப்படா தாண்டா சாங்கை ரிலீஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி பொருளா அப்படின்னு சொல்லிட்டு சரி தூங்க போயிடும் சொல்லிட்டு தூங்குறேன். அடுத்த நாள் காலையில நான் தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னுக்கு தாங்க இந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அட பாவீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா ரியாக்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிதான் தோணுச்சு. ஸோ பட் சாங்ஸ் கேட்டுட்டேன் அண்ட் வந்துட்டு மியூசிக் வீடியோக்கு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாக்டா இந்த வீடியோக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லா சாய்மிகளோட முதல்ல அந்த 5 பாடல்களோட ப்ரோமோஸ் வீடியோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மியூசிக் வீடியோ எல்லாமே வந்துட்டு ரீவாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகேவா, பார்த்துட்டு இருந்தேன் யாரு ரிலீக்ஸ் எழுதியிருக்கா, யார் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்கா, யார் வந்துட்டு டிஓபியா ஒர்க் பண்ணியிருக்கா அந்த ஒவ்வொரு மியூசிக் வீடியோல ஸ்டார்டிங் டு கட்சி சேர, ஆசை கூட, சித்திரை புத்திரி, அதுக்கப்புறம் விழி வீக்ல ஆப்வியஸ்லி இட் இஸ் த மை ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் இன் த ஹிந்தி சாங். ஓகேவா, ஹிந்தியில் அவர் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்ல போட்ட சிங்கிள்ஸ்ல போட்ட எனக்கு அந்த 5 பாடல் 6 பாடல்களும் சேர்த்து சொல்றாங்க. 6 பாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்துட்டு ஆப்வியஸ்லி விழி வீக்கிறது தான். ஓகேவா, ஸோ என்னதான் ரதிமா கேட்டேன், ஆடியோ சாங் கேட்டேன், நல்லா இருக்கு. ஓகேவா, பட் விழி வீக்கிற இட் இஸ் மை ஸ்பெஷல் சாங் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பவளமொழியா இருக்கட்டும். ஸோ இதோட மியூசிக் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, யாரு இப்போ இந்த நம்ம ரதிமாக்கு நம்ம விவேக் சார் வந்துட்டு ரிலீக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் வந்து நம்ம தேஜோ பரத் வாட்ச்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்துட்டு இந்த ஆசை கூட வந்து விழி வீக்கிற அண்ட் பவளமல்லின்னு நினைக்கிறேன், அது கூட வந்துட்டு அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு விஷுவலா பார்க்கறது நல்லா இருந்துச்சு. என்னோட விழி வீக்கரோட அந்த ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும். ஓகேவா, ஷார்ட் அந்த 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 சூரியகாந்தி பூ அந்த தோட்டத்துல வந்துட்டு 2 பேரும் ஓடி போற மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்லோமோல ஒன்று எடுத்திருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு இந்த மியூசிக் வீடியோல இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ ஆக்சுவலி எல்லாருமே நான் பேசியிருக்க கூடாது, ஸோ ஒரு ஆர்வத்தில் இருக்கனால பேசிட்டேன். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமு ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த மியூசிக் வீடியோ கட் பண்ணி போட்டுருக்காங்க. பத்ததுக்கு அன்பிளக்ட் வெர்ஷன் வேற வந்துட்டு ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணிக்கங்க, அது அடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரதிமா மியூசிக் வீடியோ நம்ம பார்த்துருவோமா. ஃபார் 5 minutes 48 seconds விட்டுருக்காரு. ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் இட். 3, 2, 1 கோ. போர்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. ரதிமா ரதிமா முட்டிக்குச்சு நெஞ்சோரமா, ரதிமா ரதிமா காதல் இப்படி சுடுமா, ரதிமா ரதிமா விட்டுட்டு பொரிய இருமா, ரதிமா ரதிமா என்னடி என்னோட கதிமா, கை விட்டுட்டியா, கை விட்டா மாதிரி பிடிக்கிறியா, கட்டிட்டியா, என் சோகத்தை எங்கன மதிக்கிறியா, பாத்துட்டியா, நான் பாடுற தவிப்ப ரசிக்கிறியா, கொண்டுட்டியே இதயம் நொறுங்க சிரிச்சியே, ரதிமா ரதிமா செஞ்சது மொத்தமும் சத்தியமா, ரதிமா ரதிமா என்னை இப்படி ஆக்கலாமா, ரதிமா ரதிமா செஞ்சது மொத்தமும் சத்தியமா, ரதிமா ரதிமா என்னை இப்படி ஆக்கலாமா, எப்பவுமே விட்டு கொடுத்தா உனக்கு என்ன பிடிக்குமா, என்ன பண்ண என்ன விடுவா மனசுக்கு நெருக்கமா, நெஞ்சுருகி போன பொண்ணு அந்த பக்கம் திரும்பிச்சான், பொத்தி வச்ச சின்ன காதல் புழுதியில விழுந்துச்சான், தங்கமான பையன் நானு என்ன தாண்டி உனக்கு உன்னை பங்கமாக பார்த்துப்பேன்னு தெரியாதா எனக்கு, எல்லாம் மீறி ஆசை வச்ச தேவதாண்டி எனக்கு, நீ போனாலும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு, தங்கமான பையன் நானு என்ன தாண்டி உனக்கு பங்கமாக பார்த்துப்பேன்னு தெரியாதா ஜனக்கு, எல்லாம் மீறி ஆசை வச்ச தேவதாண்டி எனக்கு கொன்ன போதும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு.
முத்தமிட்டா நான் கத்த விட்டா இன்னைக்கு எதுவும் சொல்லாம எங்கையா மறந்துட்டா என் கனவை எழுதுறன்னு கிறுக்கலா மறந்துட்டா ரவுசா போன என்ன லூசா தான் சுத்த விட்டா அடியே வெத்து விட்டா அவளா வருவா பறந்து போன கிளியாக இருடா வருவா தொலைஞ்சு போன ஒளியாக அதெல்லாம் வருவா கடந்து போன திமிராக முட்டாளா ஐயோ தங்கமான பையவ என்ன தாண்டி உனக்கு உனவங்கமான பார்த்துக்குவா தெரியாதா ஜனக்கு எல்ல மீறி ஆசை வச்ச என்ன உனக்கு நீ விட்டாலும் வாழணும்னு நினைச்சிருக்க தங்கமான பையன் நான் என்ன தாண்டி உனக்கு பங்கமாக பார்த்துப்பேன் தெரியாதா ஜின்னுக்கு எல்லாம் மீறி ஆசை வச்ச தேவை தாண்டி எனக்கு கொன்ன போதும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு செம்ம ஷாட்டுங்க அது. தங்கமான பையன் நான் பங்கமாக பார்த்துப்பேன் எல்லாம் மீறி ஆசை வச்ச கொன்ன போதும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு இன்னும் 40 செகண்ட் என்னடா இருக்கு? டைட்டில் கார்டே 40 செகண்டா? டைட்டில் கார்டே 40 செகண்டா? ஓகே, இது நிப்பாட்டிப்போம். ஓகே, சாங் கேட்டுட்டோம். நானும் நினைச்சேன் 4 நிமிஷம் சாங்க்கு எதுக்குடா 5 நிமிஷம் 48 செகண்ட்ஸ்க்கு வீடியோ சாங் அப்படின்னு சொல்லிட்டு அது டைட்டில் கார்டுக்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதாங்க இருக்கு. ஸோ யா, லெட்ஸ் கம்மிங் பேக் டு மியூசிக் வீடியோ. மியூசிக் வீடியோ உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. ஓகேவா, நான் நினைச்ச மாதிரி அந்த ஹுக் போர்ஷனுக்கு நிறைய பேர் அந்த பாட்டு ஆரம்பத்துல அந்த டைட்டில் கேட்டோன்னு நினைச்சிருப்பீங்க அது ரதிமான்னு வரப்போத அந்த அந்த வரிக்கு தான் வந்துட்டு அது ஹுக் போர்ஷனா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் தான். இல்லையா, இது இருக்காது, ஒரு இருந்தா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் தான். பட் வந்துட்டு அந்த சாங் ஆடியோ சாங் கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரதிமா ஹுக் போர்ஷன் இல்லடா, அந்த தங்கமான பையன் அது தண்டா ஹுக் போர்ஷன் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு கண்டிப்பா ஒரு டான்ஸ் ஸ்டெப் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சாங் கேட்க எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, எனக்கு எப்படி இமேஜின் பண்ணணும்னு தெரியல. ஸோ டான்ஸ் உண்மையிலே நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு அந்த ஹுக் போர்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இந்த மியூசிக்கல் ஒரு போர்ஷன் ஒன்று வந்துச்சு, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறம் டாய் கட்டிக்கிட்டு அந்த ஒரு போர்ஷன் ஸ்கூல் ட்ரெஸ்ல ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு டான்ஸ் போர்ஷன் வச்சிருந்தாங்க. அதுவும் நல்ல டீசெண்டாவே இருந்துச்சு. அண்ட் விஷுவலி பார்க்க போனா ஸ்டன்னிங்கா இருக்குன்னு சொல்றத விட ஒரு மாதிரி லைக் லவ்லியா இருக்குங்க விஷுவலி. அந்த ட்ரெயின் சீக்வன்ஸா இருக்கட்டும், அண்ட் ட்ரெயின்ல டான்ஸ் ஆடுற சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ரெயின் மேல டான்ஸ் ஆடுற சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கடலுக்கு நடுவுலையா லைக் அந்த தண்ணியில வந்துட்டு அந்த ரெட் கலர் பாக்ஸ்ல மாதிரி நின்று ஒரு டாப் ஆங்கிள் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் டான்ஸ் அந்த சின்ன டான்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி லைக் அது நல்லா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப கிரியேட்டிவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ படத்துக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம். பட் மியூசிக்ல இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்துட்டு அவங்க வைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு கிரியேட்டிவான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ நல்லா இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் அந்த ரெட் கலர் இந்த தீம் ரெட் கலர் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, லைக் வந்துட்டு நீங்க ட்ரெஸ்லயே பார்க்கலாம், சாய்மியோட ட்ரெஸ்ஸே அந்த ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க. அந்த கலர் ரொம்ப நல்லா அந்த சாங் எடுத்து கொடுத்துருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா, அண்ட் நிறைய போர்ஷன் அந்த மவுண்டன்ஸ் போர்ஷன்ஸ்லாம் இருக்கு. பட் சாங் தான் மண்டல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மியூசிக் வீடியோ கூட எனக்கு வந்துட்டு பெருசா தெரியல. ஓகேவா, லைக் பெருசானா ஒர்க் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த ஆப்வியஸ்லி ஹூக் போர்ஷனுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஹூக் போர்ஷன் உண்மையிலேயே வந்துட்டு லைக் வந்துட்டு ஏதோ ஒரு கட் பார்த்தேன். ஓகே, ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். இந்த வாரணமாயிரம் படத்துல வந்துட்டு அஞ்சல அந்த பாட்டுக்கு வந்துட்டு முடியெல்லாம் வாழ்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம சூர்யா சார் வந்துட்டு காலேஜ்ல வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிறப்பார்ல, அந்த போர்ஷனை எடுத்து ரதிமா அந்த தங்கமான பையன் அந்த சாங்கோட அந்த கிளிப்ஸோட எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதுவுமே நல்லா சிங்க் ஆச்சு. கிட்டத்தட்ட அது இந்த டான்ஸும் வந்துட்டு அதுக்கு சிங்க் பண்ற மாதிரி தான் இருக்கு அந்த ஹுக் போர்ஷனும். ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, உண்மையில சூப்பரா இருக்கு. ஒன்னு சொல்லி ஆகணும், இந்த சாங் மியூசிக் இருக்குல்ல, மியூசிக் கேட்டீங்கன்னா
மியூசிக் கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மியூசிக் இருக்கு. பட் அப்படி லிரிக்ஸை கவனிச்சிங்கன்னா ஒரு மாதிரி வருத்தமான ஒரு லிரிக்ஸும் இருக்கு. ஒரு ஒரு ஏக்கமான ஒரு லிரிக்ஸ். ஏன் விட்டு போறேன், தங்கமான பையன் நானு, அப்பயே இருந்தாலும் ஏன் விட்டுட்டு போனேன், ஒரு மாதிரி ஏக்கத்தோட பாடுற அந்த லிரிக்ஸும் எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இந்த சாங்கே ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. லைக் வந்து இந்த சாங் அந்த அந்த போட்ட பீட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுன்னு அந்த மூட்ல இருக்கிறதா, இல்ல இந்த லிரிக்ஸ் நினைச்சு அழுவுறதான்னு கூட தெரியாம ஒரு மாதிரி கான்ஃபியூஷன் செட்லேயே இந்த சாங் வந்து நம்ம வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் சாங் உண்மையிலே சாங்கா கேட்கறதுக்கு நல்லா வைபா இருக்கு. பட் அந்த லிரிக்ஸ் உண்மையிலே லைக் ஒரே பாட்டுல எல்லாம் வந்துட்டு நல்ல நல்ல பையனுங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு சாங் கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா, அது நல்லா இருக்கு. இது உண்மையிலே வந்துட்டு இந்த மியூசிக் வீடியோ கொண்டு தங்கமான பையன் அந்த அந்த டைட்டில் தான் வச்சிருக்கணும், ரதிமானு வச்சிருக்க கூடாது. ஓகேவா, பட் தங்கமான பையன் வந்துட்டு அது ஆப்வியஸ்லி வந்துட்டு ரதிமாவோட கெச்சியா இல்லை, ரைட்டா, கெச்சியா இருக்கணும்னு தான் சொல்லிட்டு டைட்டில் வைப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மியூசிக் வீடியோட இந்த சாங்கோட ஒரிஜினல் டைட்டிலே தங்கமான பையன். ஓகேவா, அதுதான் ஒரிஜினல் டைட்டில். உண்மையில எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மியூசிக் வீடியோ, சூப்பரா எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ எத்தனை பேர் ஒன்று கேட்கல பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரும் ஒன்று பார்க்கலையோ கீழே ஒரிஜினல் நீங்க நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்த அப்புறம் உங்க தாஸ் ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து. ஸோ இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாய்.